நான் சொல்ல போற மேட் எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் செத்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். அதெல்லாம் நம்ம டாபிக்ல வருவோம். நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்ஸ்டா சீரிஸ்ல வந்து ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டா. யார் பற்றி தான் பேர சொல்லு. அமிதாப் பச்சன் பேர் வந்து சாஜன் மக்களே. இவனுக்கு வந்து நாங்கள் நிவேதான்ற ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணோம். நிவேதா நாங்கள் வந்து போலீஸ், அவன் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறது, போலீஸ் மாதிரி ஸ்டோரி நிறையா வச்சுருந்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், ஆர் யூ போலீஸ் சார்னு கேட்டேன்டா. அதுக்கு வந்து அவன் ஹூ ஆர் யூன்னா போலீஸுங்கிறது எஸ்ன்ட்டான். அவனுக்கு அந்த மெசேஜை பார்த்தோன்னா அரிப்படுத்துருக்கு. அதுக்கப்புறம் நான் எனக்கு கோயம்புத்தூர் சார்ன்ட்டேன், ஐ எம் ஃபோட்டோகிராஃபர்ன்ட்டேன். வா விச் டிஸ்ட்ரிக் அப்படின்னு நான் கேட்டேன். போலீஸ்ன்றது நான் வந்து மும்பை மலபார் சிட்டின்னு சொன்னோம். பக்கத்து தெரியல. அவன் யாரு எங்க இருக்கான்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அமேசிங் சார், ஹவு மெனி இயர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் சார் நாங்கள் கேட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் யூ லுக்கிங் யங் ஏஜ் சார், அமேசிங், ஐ எம் தமிழ்நாடு அப்படின்னு. அதுக்கு அவன் வந்து நான் வந்து அழகாலாம் இல்லை அப்படின்ட்டான். நான் வந்து அப்படின்னு போட்டேன். நான் எவ்வளோ வருஷமா டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன்டா. அதுக்கு அவன் நீ யார் ஃபஸ்ட்டு என் வயசுலாம் கேட்குற அப்படின்னு மெசேஜ் அர்த்தம் தெரியல, இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக மாறிட்டான் அவன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மீன்ஸ் வாட்டுன்னு கேட்குறேன். அவனுக்கு தமிழ் தெரியலையா. சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிறோட பேவனே இந்த சொல்கிறான். மும்பையில் இருக்க ஹிந்தி தான் தெரியும், அதில் கிடக்குற செருப்பு வெக்கமா இல்லை. இவனோ தமிழ்ல நான் கேட்டேன்டா, அவனுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டேன். அதுக்கு வந்து நோ ஐ டோன்ட் நோ தமிழ், ஐ நோ மராத்தி அண்ட் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு சொன்னான். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வராது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து வாட்டுன்னு அனுப்பிச்சிருந்தான். அவனுக்கு இப்போவுமே தமிழ் புரியல, எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியாததுனாலே அவன் வாட்டுன்னு அனுப்பிச்சிட்டான். ஸ்டோரி வச்சுட்டான்டா. ஒரு போலீஸ் போட்டோ வச்சு இந்த மகான் படத்துல ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை வச்சிருந்தான். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. I encountered the rowdy car come in my control. அதாவது என்னன்னா, அவனோட ஸ்டோரியில் வச்சிருக்க கார் வந்து ஒரு மலபார் சிட்டி ரவுடியோட காரான். அதை இவர் வந்து என்கவுண்டர் பண்ணி இவர் அந்த கண்ட்ரோல் கூட்டிட்டு வந்தாராம். ஐ டோன்ட் நோ தமிழ் பட் மை ஃப்ரெண்டு டிரான்ஸ்லேட். அவனுக்கு தமிழ் தெரியலையா. அவனோட ஃப்ரெண்டு வந்து புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டில் போலீஸாக இருக்கானா. இவனுக்கு வந்து அவன் ஆன்லைனில் தமிழ் சொல்லி கொடுப்பானா. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியுமா. நான் நம்புற மாதிரி இல்லையே, நக்கல்யா அவனுக்கு. இது ஏஐ மாதிரி இருக்கு, இது இமேஜ் ரியலாக இல்லை. நோ ரியல், திஸ் பில்டிங் இஸ் மை கவர்மெண்ட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொன்னான். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இன்சைட் மோர் லக்ஸரியஸ் அப்படின்ட்டான். ஆர் யூ ஈட் அப்படின்னு கேட்டோம். நான் 10 o'clock என்னடா நோ 10 o'clock ஐ ஈட் நவ் ஐ எம் ஸ்விம்மிங். அவன் வந்து 10 மணிக்கு சாப்பிட மாட்டான், 10 மணிக்கு ஸ்விம்மிங் பண்ணுவான். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அன்றைக்கி 10 மணியோட முடிச்சிட்டேன். அடுத்த நாள் என்ன பண்ணோம், நீங்கள் சப் இன்ஸ்பெக்டரான்னு நான் கேட்டேன். மும்பையில் எஸ்ன்னு சொன்னோம். ஆக்சுவலாக மும்பையில் மலபார் சிட்டின்னு ஒன்று கிடையாது. மலபார் சிட்டி கேரளா பார்டரு. ஏன் இப்படி உருட்டுறீங்கன்னா சரி விடுங்க, ஐ லைக் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. மை பிரதர் இஸ் இன் கும்பகோணமா. யாருன்னு கேட்டேன். மை தம்பி, ஐ மிஸ் ஹிம், ஹிஸ் நேம் இஸ் சஜன் அப்படின்னா. உன் பேர் தான் சாஜன்னு இருக்கு, நீ ஃபேக் ஐடியா அப்போன்னு நான் பொண்ணு மாதிரி கேட்டேன். அதுக்கு வந்து நான் வந்து மை நேம் சாஜன், மை பிரதர் நேம் சஜன், ஹீஸ் கும்பகோணம், ஐ எம் இன் மலபார். எனக்கு ட்வின்ஸ் ஃபோட்டோவாக அனுப்பிச்சிருந்தான், தெரியுதா? இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தான். வாய்ஸ் கேட்கக்கூடாது உங்கள் வாய்ஸ். ஏஐ வச்சு ட்வின்ஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி அனுப்பிச்சிருந்தான். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு மாதிரியாக பேசுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணி பேசணும், அவன் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினான். அதனால் அதோட நாங்கள் நிறுத்திட்டோம் அந்த ப்ராங்கை அப்படியே. நண்பர்களே, இதோட நாங்கள் இந்த சீரீஸை முடிச்சுக்கிறோம். ஏன்னா நிறைய மரண காஜில் உள்ளவங்க சுற்றிட்டு இருக்கோம். அதனால் பார்த்துருங்க. ஃபேக்கேலாம் மெசேஜ் வந்து இந்த மாதிரி விஷயம் ஏமாந்துடாதீங்க. நிறையா பேர் ஏமாந்துருவாங்க. அதை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது, இதே வேறு யாராவது பண்ணால் பெரிய சிக்கலாக போய்டும். அதனால் பார்த்துருந்தீங்க.
ஆனால் அவன் பேசுனது எதுவுமே என்னால் ஓப்பனாக பேச முடியல. ஏன்னா நான் எங்களுக்கு கெட்ட வார்த்தையில் திட்டுற மூடு தான் நிறையா வருது. இதெல்லாம் நிறைய யூடியூப்பில் காட்ட முடியாது. இன்ஸ்டாலே நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க பார்ப்பாங்கிறதுனால சிக்கலாக போயிடும். இன்னும் நிறையா அவனை அசிங்கமாக கேட்கலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே பயம் யாரானின்னு கேட்டு முடிச்சுட்டான். லவ் பண்ணா ஒருத்தவனா இருங்க, ஒருத்தவனுக்கு ஒருத்தியா இருங்க. இது மட்டும்தான். இவன் வந்து லவ்வே பண்ணலை ஆக்சுவலாக. கோமாளி அவன் யாருன்னு நாங்கள் ரிவீல் பண்ண விரும்பல. வேணால் ஐடி வேணால் மென்ஷன் பண்ணி போட்டு விட்றோம், வேணா நீங்கள் போய் பார்த்துங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது நம்ம நிறையா பாட்காஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா பண்ணலாம் ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் எந்தளவு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சக்கரை